சி ஜோசப் விஜய் எனும் நான் வணக்கம். மேக்ஸ் தமிழ் செய்திகள். பெரம்பூர் தொகுதி மக்களை சந்திக்கும் முதலமைச்சர் விஜய் இ-சேவை மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்குகிறார். மேலும் எம்எல்ஏ அலுவலகம் இன்று திறப்பு. பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைக்கிறார். மேலும் மக்களை சந்தித்து இ-சேவை மையம் மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு சான்றிதழ்களையும் வழங்குகிறார். தாவேக தலைவர் விஜய் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிட்டு 2 தொகுதிகளிலுமே வெற்றி வாகை சூடியதோடு முதலமைச்சர் அரியணையை அலங்கரித்தார். 2 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலை வந்த நேரத்தில் பெரம்பூர் தொகுதியை கையில் எடுத்துக்கொண்டு திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். இதன் மூலம் பெரம்பூர் தொகுதி முதலமைச்சரின் தொகுதியாக விஐபி என்ற அந்தஸ்தை பெற்றது. பொதுவாக அந்த தொகுதி எம்எல்ஏக்களுக்காக அதே தொகுதியில் அலுவலகம் அமைக்கப்படும். அந்த வகையில் பெரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசியர்பாடி சர்மா நகரில் பிரம்மாண்டமாக எம்எல்ஏ அலுவலகம் தேவையான வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பான செய்திகள் பத்திரிகைகள், சமூக வலைதளங்களில் வைரலாகின. இதை முதலமைச்சர் விஜய் எப்போது திறந்து வைப்பார் என்ற எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைக்க இருக்கிறார். இதற்காக இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு அங்கு வரும் முதலமைச்சர் எம்எல்ஏ அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ அலுவலக வளாகத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கும் இ-சேவை மையத்தையும் தொடங்கி வைக்க உள்ளார். இ-சேவை மையத்தை தொடங்கி வைத்து அதனை பார்வையிடுகிறார். இதனை அடுத்து எம்எல்ஏ அலுவலகத்தில் தொகுதி மக்களிடம் மனுக்களை விஜய் நேரில் வாங்குகிறார். தொடர்ந்து இ-சேவை மூலம் விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான சான்றிதழ்களையும் வழங்குகிறார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு மாலை 4 மணிக்கு வியாசர்பாடி மெட்ரோவில் போக்குவரத்து கழகத்தால் அமைக்கப்பட்டிருக்கும் மின்சார வாகன சார்ஜிங் நிலையத்தை பார்வையிடுகிறார். அதன் பிறகு எம்ஏகேபி நகரில் ரேஷன் கடையை பார்வையிட உள்ளார். அங்கு ஆய்வையும் நடத்துகிறார். மேலும் 50 பேருக்கு புதிய ரேஷன் அட்டையை வழங்குவதோடு அவர்களுக்கான பொருட்களையும் வழங்குகிறார்.